பாடி கார்ட்ஸ் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த பாடி கார்ட்ஸ் அவங்க கூட இருக்க வரைக்கும் யாருமே அவங்கள எதுவும் பண்ண முடியாது. யாராவது பிரச்சனை பண்ணணும் வந்தால் கூட அந்த பாடி கார்ட்ஸ் அவங்கள அலைக்கா தூக்கிட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி தாங்க நம்மளோடையும் நம்ம கூடவே ஒருத்தர் எப்போவுமே இருக்காரு. அவர் நம்ம கூட இருக்க வரைக்கும் யாருமே நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. வேதத்தில் பாருங்க, அப்போஸ்தலர் 18:10 போட்டிருக்கு, நான் உன்னோடி கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லைன்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, யாராவது நம்மளுக்கு கெட்டது செய்யணும் அப்படின்னு நம்ம கிட்ட வரும்போது ஏசப்பா நம்ம கூட இருக்கத பார்த்துட்டு தலை தெறிக்க ஓடிடுவாங்க. இந்த உலக பிரகாரமான பாடி கார்ட்ஸ் எப்பவுமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அவங்கள தாண்டியும் நம்மளை அட்டாக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் ஒரு சில நேரம் அந்த பாடி கார்ட்ஸே நம்மளை அட்டாக் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது நம்மளை அட்டாக் பண்ணணும், நம்மளுக்கு கெட்டது செய்யணும்னு நினைச்சா கூட அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஐயோ, அவங்களோட ஏசப்பா இருக்காரு, நம்ம போய் அவங்களுக்கு ஏதாவது கெட்டது செய்யணும்னு நம்ம போனோம்னாலே நம்ம சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடுவாங்க. அதனால நீங்க யாரை பார்த்தோ எதை பார்த்தோ பயப்படாதீங்க. ஏசப்பா உங்க கூட இருக்காரு. எந்த தீமையும் உங்களை அணுகாதபடி பாதுகாத்து கொள்வாரு. நான் பாவம் செஞ்சிட்டேனே, ஏசப்பாவை விட்டு விலகி போயிட்டேனே, ஏன் கூட எப்படி ஏசப்பா இருப்பாரு அப்படின்ற ஒரு குழப்பமே உங்களுக்குள்ள வேண்டாம். ஏன்னா ஏசப்பா எல்லாரையும் நேசிக்கிறாரு, எல்லார் மேலேயும் அன்பா இருக்காரு. நீங்க உங்களோட பாவத்தை உணர்ந்து, நீங்க செஞ்ச பாவத்தை உணர்ந்து ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரு. அதனால இதை குறிச்சும் கவலைப்படாம, யாரை பார்த்தும் எதை பார்த்தும் பயப்படாம தேவனை மட்டும் நோக்கி பாருங்க. தேவன் உங்க கூடவே இருக்காரு. உங்களுக்கு எந்த தீமையும் அணுகாதபடி பாதுகாத்து கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழியை நடத்துவாராக. ஆமென். When people have bodyguards around them, they will have no fear because the bodyguards will protect them from everyone. Likewise, in our life, our God is always with us and He will protect us. No one will dare to attack you. Look what the Bible says in Acts chapter 18 verse 10. I am with you and no one will attack you in order to hurt you. Yes, our God is always with us and He will not allow anyone to attack us. He will never allow anyone to hurt you. So don't worry about anything because our God is always with you. Whomever you might be, you might think that you have sinned and you have gone far away from our God. So you might think that He will not be with you because you have gone far away from Him. But no, it's not true. God loves you and He is always with you and He is waiting for you to return to Him. So run back into His arms and He will forgive you and He is always with you. He will love you and He will not let anyone to hurt you. So whatever you might be facing today, don't be afraid because our God is with you. The victory is yours. So face the problem boldly because our God is with you and the victory is yours. Hold on to God and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.